சிவதே ராமானுஜாய நமக. அடியார்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். இன்று நம்முடைய திவ்யதேச திருநாம அனுபவத்தில் 28வது திவ்யதேசமான தில்லைநக திருச்சித்திரக்கூடத்தை பார்க்கலாம். இந்த தலம் குலசேகர ஆழ்வாராலும் திருமங்கை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியின் கடைசி பதிகத்தில் இந்த பெருமாளை ராமனாகவே நினைத்து இராமாயணமாகவே இத்தலத்தின் மீது பதிகம் அருளி செய்துள்ளார். சித்திரக்கூட மலையில் இருந்த ராமன் தில்லைநகர் திருச்சித்திரக்கூடத்திலும் எழுந்தருளியுள்ளார் என்று அவர் பாடி மகிழ்கின்றார். இந்த பதிகத்தை தொல்லிராமன் கதைமுறை என்றும் அழைப்பதுண்டு. மேலும் திருமங்கை ஆழ்வார் 2 பதிகங்கள் இத்தலத்தின் மீது அருளி செய்துள்ளார். சோழ நாட்டில் முதலில் முழு பதிகம் பெற்ற திவ்ய தேசம் இந்த தில்லைநகர் திருச்சித்திரக்கூடமே. உற்சவருக்கு தேவாதிராஜன் தேவாதிதேவன் என்ற திருநாமம் உண்டு. திருமங்கை ஆழ்வார் இந்த திருநாமத்தை ஒரு பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். மாவாயின் அங்கம் மதியாது கீறி மழைமா முதுகுண்டெடுத்து ஆயர் தங்கள் கோவாய் நிறமே துலகுண்டமாயன் குறைமா கடல் கூடும் குறிப்புடையீர் மூவாயிரனான் மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்காய ஜோதி தேவாதி தேவன் திகழ்கின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே. அடுத்தது கருவறையில், அதாவது சந்நிதியில் தேவசிரம் என்ற பீடத்தில் 7 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் மீது கோவிந்தராஜன் பள்ளி கொண்டுள்ளார். அவருடைய திருவடிகளில் ஸ்ரீதேவியும் பூதேவி நாச்சியாரும் வீற்றிருக்கின்றனர். திருநாவி கமலத்தில் பிரம்மன் வேறு எங்கும் இல்லாதபடி நின்ற வண்ணமே உள்ளார். பல சயனக்கோல பெருமாள்களில் பிரம்மன் அமர்ந்தபடி இருப்பார். ஆனால் இந்த தலத்தில் மட்டும் பிரம்மன் நின்ற கோலத்தில் இருக்கின்றார். பெருமாள் ரத்ன சிம்மாசனத்தில் உற்சவர் உபயநாச்சியாருடன் சித்திரக்கூடத்துள்ளான், செல்வர், கண்ணன், சந்தானகிருஷ்ணன், ஆண்டாள் ஆகியோர் எழுந்தள்ளியுள்ளனர். இவர்கள் இருக்கின்ற அந்த சிம்மாசனத்தை குலசேகர ஆழ்வார் அணிமணி ஆசனம் என்று பெயரிட்டு அழைக்கின்றார் ஒரு பாசுரத்தில். வந்ததிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதர வன்கணையொன்றேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்டமைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏத்த அணிமணியாசனத்திருந்த அம்மான் தானே. பல திவ்ய தேசங்களைப் போன்று இங்கும் செல்வர் என்ற உற்சவர் உண்டு. திருவரங்க திவ்ய தேசத்தில் நாம் 5 உற்சவர்களை பற்றி பேசினோம். அதில் ஒரு உற்சவரினுடைய திருநாமம் பொதுவாகவே எல்லா திவ்ய தேசங்களிலும் செல்வர் என்று இருக்கும். இந்த பெரிய திருமடலில் திருமங்கை ஆழ்வார் இந்த செல்வரை பற்றி பாடியுள்ளார். தென்தில்லை சித்திரகூடத்தென் செல்வனை, தென்தில்லை சித்திரகூடத்தென் செல்வனை மின்னிமழை தவழும் வேங்கடத்தன் வித்தகனை, மின்னிமழை தவழும் வேங்கடத்தன் வித்தகனை. இங்கு திருச்சித்திரக்கூடத்தை மங்களாசாசனம் செய்தபின் உடனே திருமங்கை ஆழ்வார் திருவேங்கடத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் போல தோன்றலாம். ஆனால் சித்திரக்கூட பெருமாள் திருவேங்கடத்திலும் சில காலம் இருப்பார் என்பது திருமங்கை ஆழ்வாருக்கு முன்கூட்டியே தெரிந்துள்ளது. அதனால் சித்திரக்கூடத்தை சொல்லி பின் உடனே திருவேங்கடத்தையும் சொல்கின்றார் என்று சிலர் வியாக்கியானம் கூறுவர். தாயார் உற்சவரினுடைய திருநாமம் வைதேகி. பெருமாள் திருமொழியில் ஆழ்வார் கூறியதைப் போலவே வைதேகி என்று உற்சவர் தாயார் அழைக்கப்படுகின்றார். தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வெய்து சடா இவை வைகுந்த தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இளங்கெனகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லைநகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை இராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே. திருமங்கை ஆழ்வார் ஒரு பெரிய திருமொழி பாசுரத்தில் தாயாரை திருமாமலர் மங்கை என்று பெயரிட்டு அழைக்கின்றார். ஆனால் இன்று
இந்த திருக்கோயிலில் தாயாருக்கு இந்த திருநாமம் வழக்கில் உள்ளதாக தெரியவில்லை. ஆழ்வார் பிராட்டியை பொதுவாக தாமரை மேல் அமர்ந்திருப்பவள் என்று சொல்லியிருக்கலாம் என்றே பொதுவாக அங்குள்ளோர் கருத்து. பாசுரத்தை பார்க்கலாம். மவ்வல் குழலாய் சிமெந்தோள் நயந்து மகரம் சுழலச் சுழல் நீர் பயந்த தெய்வத் திருமாமலர் மங்கை தங்கு திருமார்பனைச் சிந்தையுள் வைத்துமென்பீர் கவ்வை களிற்றின் மறுப்பும் பொறுப்பில் கமல் சந்தும் உந்தி நிவாவலங்கொள் தெய்வப் புனல் சூழ்ந்தழகாய தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. இந்த தலத்தில் சிறிய திருவடியும் உள்ளார், அதாவது அனுமன். அனுமனுடைய திருநாமம் குலசேகரர் வாக்கில் வந்துள்ள திரள் விளங்கு மாருதி என்பதே. இதை ஒரு பாசுரத்தில் பெருமாள் திருமொழியில் குறிப்பிட்டுள்ளார் ஆழ்வார். தில்லைநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிட்டது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானே கொற்றவழ்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரன் சொல் செய்த நல்லியல் இன் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நண்ணுவாரே. கடைசியாக ஒரு சிறிய விஷயம். கருவறையில், அதாவது சந்நிதியில், சித்திரகூடத்துள்ளான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உற்சவரும் உள்ளார். உண்மையிலேயே இவர்தான் இந்த தலத்தில் உற்சவர். எல்லா உற்சவங்களிலும் இவர்தான் புறப்பாடு கண்டருளுவார். முன்னொரு காலத்தில் இந்த தலத்தில் ஆண்டுதோறும் பல உற்சவங்கள் நடந்ததாகவும் இந்த உற்சவரே, அதாவது சித்திரக்கூடத்துள்ளான் என்ற உற்சவரே புறப்பாடு கண்டருளியதாகவும் கூறப்படுகின்றது. பின்னர் இந்த சோழ ராஜ்யத்தின் பொழுது இந்த கோவிலுக்கு சில மாறுதல்கள் ஏற்பட்டன. அதை பற்றி இங்கு இப்பொழுது பேச வேண்டாம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிகத்தில் அனைத்து பாசுரங்களிலும், பெரிய திருமொழி 3:3, பெருமாள் எந்தெந்த வாகனங்களில் புறப்பாடு கண்டருளுகின்றான் என்று ஒவ்வொரு பாசுரத்திலும் கடைசி வரியிலும் ஆழ்வார் குறிப்பிடுகின்றார். முதல் பாசுரத்தில் கூத்தன் என வருகின்றான் சித்திரக்கூடத்துள்ளானே என்றார். அடுத்த பாசுரத்தில் தேமலர் தூவ வருவான் சித்திரக்கூடத்துள்ளானே என்றும், திண்டிரல் பாட வருவான் நாகத்துச்சியில் நின்று, அதாவது ஆதிசேஷ வாகனம் என்று நாகத்துச்சியில் நின்று வருவான் சித்திரக்கூடத்துள்ளான், தெருவில் திளைத்து வருவான் சித்திரக்கூடத்துள்ளான் என்றும், 6வது பாசுரத்திலே கருட வாகனத்தை பற்றி குறிப்பாக குறிப்பிடுகின்றார். தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகூடத்துள்ளானே, கைதொழ வீதி வருவான் சித்திரகூடத்துள்ளானே, சிங்க வாகனம் என்று சிங்க உருவில் வருவான் சித்திரகூடத்துள்ளானே, திருமகளோடும் வருவான் சித்திரகூடத்துள்ளானே என்று பதிகத்தின் 9 பாசுரங்களிலும் கடைசி வரியில் பெருமாள் உற்சவம் கண்டருளுகின்றார் இந்த திவ்ய தேசத்தில். அதில் சித்திரக்கூடத்துள்ளான் என்ற உற்சவர் பிரதானமாக இருப்பார் என்று ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார். உதாரணத்துக்கு 6வது பாசுரமான கருட வாகனத்தின் பாசுரத்தை பார்க்கலாம். எய்யச் சிதைந்த திலங்கி மலங்க வருமழை காப்பான் உய்யப் பருவரை தாங்கி ஆனிரை காத்தான் என்றேத்தி வையத்தவரும் வணங்க அணங்கெழு மாமலை போலே தெய்வ புள்ளேறி வருவான் சித்திரகூடத்துள்ளானே. இந்த பெருமாள் கோயில் ஒரு சோழ மன்னனால் இடிக்கப்பட்டதன் பின்னர் உற்சவர்களும் நின்று போயின என்று பண்டை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த பதிகத்தை போன்று வேறு எந்த பதிகத்திலும் பெருமாள் வீதியுலாவை இவ்வளவு விரிவாக குறிப்பிடவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கடைசியாக ஒரு விஷயம், இந்த தலத்தில் சிவபிரானுடைய கோயிலாகவும் உள்ளது. அங்கே வேறு சில விஷயங்களும் சிறப்புகளும் உள்ளன. ஆனால் நம்முடைய இந்த பதிவு வைணவ திவ்ய தேசங்களில் ஆழ்வார் குறிப்பிட்டுள்ள திருநாமங்களை பற்றி என்பதால் மற்ற விஷயங்களை இங்கே குறிப்பிடவில்லை. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். தாசன்.